இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதத்தில் உள்ள 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காக வாசித்து விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போம். தாவீது தன் செய்கைகள் எல்லாவற்றிலேயும் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். எனக்கு ஒரு சிலர் இருப்பார்கள், ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா செய்வாங்க, ஆனால் பாதி தான் செய்வாங்க, முடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் போதாது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க மாட்டாங்க. இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலே செஞ்சுருவாங்க, ஆனால் சரியாக செய்ய மாட்டாங்க. இரண்டும் சரியல்ல. நல்லா செய்வாங்க, நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க. நேரத்துக்கு செய்தால் சரியாக இருக்காது. ஆனால் இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவனை நம்பி என்ன வேலை கொடுத்தாலும் அவன் அதை புத்திமானாக சரியாக செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட மனிதனை பதவி உயர்வு தேடி வரும். ஒரு நிறுவனத்தில் அவர்கள் சாதாரண ஒரு நிலையில் போய் சேர்ந்தாலும் படிப்படியாக உயர் ஸ்தானங்களுக்கு வருவார்கள். ஒரு குறைந்த சம்பளத்தில் போய் இவர்கள் சேர்ந்தாலும் புத்தியாய் நடந்து கொள்கிறவர்கள், வேலைகளை ஞானமாய் செய்கிறவர்கள் உயர்ந்த நிலைகளிலே அதிகம் சம்பளம் வாங்குகிற நிலைமைக்கு உயர்த்தப்படுவார்கள். இது எப்படி நடக்கிறது? ஞானம் எங்கிருந்து வருகிறது? ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஞானம் என்று பெயர் வைத்தால் ஞானம் வரும் என்று. அவன் ஞான சூனியமாக இருப்பான். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, கடவுள் தான் நமக்கு ஞானம் தரணும். இன்றைக்கு ஒரு சில ஊனங்கள் வெளியே தெரியும். கண் இல்லை, கை இல்லை, கால் இல்லை, வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாது. இன்னும் மற்ற ஊனங்கள் இருக்கிறது. உள்ளான ஊனம், அறிவில்லாத, ஞானம் இல்லாத, புத்தி இல்லாத ஊனம். யார் இதை சரி செய்வது? தெய்வம்தான் சரி செய்வார். ஆகவே தான் வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு 1:5 இப்படி சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் தெய்வத்தினிடத்திலே கேட்க கடவன், அதை அவனுக்கு தருவார் என்று. ஆகவே நாம் படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கேட்டு வாங்கி நல்லா படிங்க. வேலை, தொழில், வியாபாரம், வீட்டை கவனிக்கிறவர்கள் கடவுளிடத்தில் ஞானம் கேளு. புத்தி தாங்க, ஞானம் தாங்கன்னு கேளு. தேவன் அதை தருவார். சரியான ஞாபக சக்தி ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு பெற்றோர் நினைக்கிறாங்க ஒரு டியூஷனுக்கு 2 டியூஷன் வச்சா நல்லா படிச்சிருவான்னு சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, படிக்கிற பிள்ளையாக இருந்தால் பள்ளியிலேயே நன்றாக படித்துவிடும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை ஞானம், அதை தேவன் தான் தருவார். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்ய உங்களுக்கு வேண்டியது ஞானம். ஞானம் என்றால் எதை செய்வது, எப்போது செய்வது, எப்படி செய்வது, யார் செய்வது, யாரை கொண்டு செய்வது என்ற முடிவெடுக்கிறது தான் ஞானம். ஒரு வேலையை 10 விதத்தில் செய்யலாம். ஆனால் அந்த 10 வழிகளிலே எது சிறப்பான வழி என்று அறிந்து அதிலே அதை செய்வது தான் நல்ல ஞானம். அந்த தேவன் ஒருவரே தருவார். இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர்களாக படிப்பிலே நீங்கள் உயர்ந்து, வேலைகளிலே உயர்ந்து, தொழிலிலே உயர்ந்து, வியாபாரத்தில் உயர்ந்து வாழ்ந்திருக்க நான் ஜெபிக்கிறேன். ஞானம் இல்லாமல் இருப்பது வேதனை. ஞானம் இல்லாமல் இருப்பது ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஞானம் இல்லாமல் இருப்பது தரைமட்டமான ஒரு வாழ்க்கை. ஞானிகளாக, அறிவாளிகளாக, புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் உயர்ந்த நிலைகளில் நாம் இருப்போம். ஆகவே எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்ந்திருக்க நான் ஆசைப்படுகிறேன். ஞானத்தின் தெய்வம் தாமே உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. கேளுங்க, தெய்வமே எனக்கு ஞானத்தை தாரும் என்று, இயேசுவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேளும், நிச்சயமாக தருவார். நான் சொல்லுகிறதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 10 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள், ஞானத்தை எனக்கு தாங்க, எனக்கு அறிவு தாங்க, புத்தி தாங்கன்னு கேட்டுப்பாரு. ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்கிற மதிப்பெண்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்.
வேலை ஸ்தலங்களிலே முதலாளிமார், உங்கள் சூப்பர்வைசர்ஸ், மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவார்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். தெய்வம் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உதவியை பெற்றுக்கொள்ள நாம் ஏன் தயங்க வேண்டும்? கேட்போம், பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். ஞானமாய் நடந்து கொள்ளும்போது நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் சமுதாயம், உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஞானத்தில் குறைவுள்ளவன் தெய்வத்தினிடத்தில் கேட்க கடவன், அதை அவர் சம்பூர்ணமாய் தருவார் என்று நாங்கள் வாசிக்கிறது போல, படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் பண்ணுகிறவர்கள், வீட்டை கவனிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் உம்மிடத்தில் வந்து ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அளவில்லாமல் கொடுப்பீராக. வாழ்க்கையிலே ஒரு கீழான நிலையில் அவர்கள் இல்லாமல் மேலான நிலைகளிலே உயர்த்தி வாழ வைப்பீராக. புத்திமான்களாய், ஞானவான்களாய், அறிவாளிகளாய் வாழவையும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, உமக்கு மிஞ்சின ஞானமும் அறிவும் இல்லை. உம்மிடத்திலிருந்து தான் ஞானமும் அறிவும் ஊற்றெடுத்து புறப்பட்டு வருகிறது. ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்ன வேலை செய்கிறார்களோ அதை சிறப்பாக செய்ய, என்ன தொழில் செய்கிறார்களோ அதை லாபகரமாய் செய்ய இவர்களை ஆசீர்வதியும். வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும். இவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பரலோகத்திலிருந்து கேட்டு இவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a good day.